உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் கொண்டது இந்த மகர ராசி என்பவர்கள். மகர ராசி அப்படின்னு சொன்னாவே உழைப்பிற்கு பேர் போனவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். என்ன சார் இப்படி தான் சொல்கிறீங்க, நிறைய உழைச்சேன், நிறைய சம்பாதிச்சேன், கடைசியில் இப்போ பெரிய கடனாளியாக மாட்டிகிட்டு இருக்கேன், எவ்வளோ சொத்து சேர்த்தேன், அந்த சொத்தெல்லாம் வீணாக போயிடுச்சு, சொத்தெல்லாம் கடன் கட்ட வேண்டியதாக போச்சு, ஒரு சில பிரச்சனைகள் வந்துடுச்சு தொழிலில், அதில் நஷ்டமாயிட்டேன், வேலை பார்த்துட்டு இருந்தேன், வேலை போயிடுச்சு, அதனால் தொல்லைகள் வந்துடுச்சு, ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண பணத்தை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே டோட்டலாக லாக் ஆகியிருக்கு அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, அது எந்த டவுட்டும் கிடையாது. காரணம் என்னன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 7.5 சனி முடிந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். ஒரு பெரிய சேஞ்ச் லைஃப்பில், ஒரு பெரிய ரிலீஃப் ஆஃப்டர் த டைம் ஆஃப் 7 இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை சந்திச்சிட்டிங்க. தோல்வி அப்படின்னா உங்ககிட்ட தான் வந்து கேட்கணும், எந்தெந்த இதெல்லாம் பிரச்சனை வந்துச்சு. எல்லா விதத்துலேயும் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, கடன் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, குடும்பத்தில் பிரிவினை, அம்மா என்ன புரிஞ்சுக்கல சார், அப்பா என்ன புரிஞ்சுக்கல சார், அண்ணன் என் மேலே கேஸ் போட்டார். இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளையும் சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சனி பயிற்சி, 2வது குரு பகவான் உடைய பயிற்சி, 6ஆம் இடத்துக்கு பயிற்சி. அது பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. முதல்ல உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். நான் இதை தான் செய்ய போகிறேன், இதுதான் நடக்க போகுது, இதை செஞ்சால் எனக்கு போதும், இதுக்கு மேலே நான் ஆசைப்படலை, இதுக்கு மேலே செய்ய மாட்டேன், இதுக்கு மேலே நான் கடன் வாங்க மாட்டேன், இந்த மாதிரி வேலைக்கு மேலே செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு தெளிவான சிந்தனையை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதனால தான் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு வர போகிறீங்க. தொழிலில் வராத பணம் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள நேரம். தொழிலில் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்களே இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸாகவே என்ன மகர ராசிக்கு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் வந்துட்டுருக்கு சார், பரவாயில்ல, அதெல்லாம் பிரச்சனை நிறைய இருக்கும், இப்போ பிரச்சனை இருக்குது ஆனால் அதெல்லாம் முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மகர ராசி என்பதுக்கு இருக்குது. அப்போ அந்த பிரச்சனைலாம் ஃபுல்லாக அது கம்ப்ளீட் ஆகிடுமானா கண்டிப்பாக தீர்வுக்கு வரும். அதற்கான முயற்சிகள் நீங்களும் செய்யணும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, 6ஆம் இடத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகும்போது பிரச்சனை முடியும் போது பார்த்திங்கன்னா, பணம் சம்பந்தமான விஷயங்களை கடன் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய மகராசி என்பது கடனை தான் ஓடிட்டு இருக்கீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அதிக வட்டிக்கு வாங்காதீங்க. ஒரு பேங்க் லோன் வாங்கிக்கிறது நல்லது. இல்லைன்னா அதிக வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழல் வந்து மாட்டக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்க போகுது. ஜாகிரதையாக இருங்க. அதேமாதிரி தேவையில்லாம நீங்கள் போய் யாருக்கிட்டே சண்டை போடாதீங்க. ஏதோ பிரச்சனை வருது, நீங்கள் பணம் கொடுக்கல, இல்லை உங்களுக்கு அவங்க பணம் தரணும் அப்படின்னா அதை சால்வ் பண்ணி அதில் பிரச்சனைலேருந்து வெளில வரதுக்கான வேலையை பாருங்கள். அதே போல் வேலை இல்லாதவர்கள் வேலை மாற்றம் செய்வது கண்டிப்பாக உறுதியாக இருக்குது. அதனால் வேலை இல்லாதவங்க வேலை வேறு இடத்துல தேடுங்க. வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் மாறிக்கிறது ரொம்ப நல்லது. சில பேர்லாம் யோசிப்பீங்க, என்ன யோசிப்பீங்கன்னா, சார் நான் 55 வயசு ஆகிடுச்சு, எனக்கு 50 வயசு ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் வேறு எந்த கம்பெனியில் சார் வேலை கொடுப்பாங்க? கண்டிப்பாக கிடைக்கும். ஏதோ ஒரு வேலையை பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு நல்ல பேர் வாங்கியிருப்பீங்க, அதை வச்சுக்கிட்டு வேறு இடத்துல முயற்சி பண்ணுங்கள். வேலைக்கு வந்ததுக்கப்புறம் வேலையை வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய வேலை உங்களுக்கு நல்ல வேலையாக அமையும். இல்லை சார் எனக்கு இங்கேயே ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நல்லது நடக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே போட்டதெல்லாம் மனசில் குழப்பி அங்கே ஏதாவது சண்டை போட்டுருவீங்க. அதனால தான் இந்த வார்த்தையை சொல்கிறோம். அப்படி இல்லை, உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லை சார், நான் இங்கேயே இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கேயே கண்டினியூ பண்ணுங்கள். நல்ல வருமானம் வரும்,
உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், உங்களுக்கு பதவி உயர்வுலாம் கிடைக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை மகர ராசி என்பது செய்யலாம். முக்கியமாக கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய நேரம். அதை அதிகமாக முயற்சி பண்ணுங்க. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சேர்ந்து வாழறதுக்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. இந்த மகர ராசி என்பவர்களுக்கே ஒரு பிரச்சனை என்னன்னா, கணவன் மனைவிக்குள்ளே எப்பவுமே சண்டை வரும். ஏன்னா இதுக்கு ராசியாதிபதி சனி, அதுக்கு ராசியாதிபதி சந்திரன். அதனால் ரெண்டுமே பகை கிரகம். ரெண்டும் சேரவே சேராது. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல தான் செய்வாங்க. நேரம் சரியில்லாதனால பிரிஞ்சிருக்கீங்க. சேர்ந்து வாழறதுக்கான வழியை பார்க்கறது ரொம்ப நல்லது. இல்லை சார் இதுக்கப்புறம் வாழவே முடியாது சார், நான் டைவர்ஸ் தான் சார் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், எங்கள் வீட்டுக்காரர் தரமாட்டுறாரு, எங்கள் மனைவி தரமாட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வர தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அவங்களுடைய மனசு மாறும். எதுக்கு தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு அவங்க மனநிலை மார்ந்து சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் வரும். இல்லை பிரிஞ்சு நம்ம வேற ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் வரும். அதற்கான முயற்சிகளும் செய்யலாம். நிறைய மகர ராசி என்பது திருமண யோகத்தையும் இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதே போல் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு இரண்டாம் திருமணம், அதாவது கணவனை இழந்த மனைவி இழந்தவர்களுக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாரு. நிறைய மகர ராசி என்பவர்கள் அம்மாலாம் இன்னும் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா, அப்பாலாம் என்ன, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணும் சரியாக வாழாமல் இருந்துச்சு, என் ஒரு பையன் கல்யாணம் பண்ணி வச்சோம், நல்லா பண்ணோம், கடைசியில் அந்த பொண்ணு வாழாமல் போயிடுச்சு, இல்லை குழந்தை இல்லாமல் போயிடுச்சு, ஏதோ ஒரு வகையில் பிரிவினையில் வருத்தப்படுறீங்க. அந்த மாதிரி வருத்தம்லாம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் தீர்ந்துடும். உங்கள் பசங்க நல்லா தான் இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, அதை பார்க்க தான் போகிறீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஒன்று. அதேமாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டு பலன்களாக இந்த வருஷம் இருக்க போகுது. நிறைய பேருக்கு வந்து 6ஆம் இடத்துல குரு. இந்த 6ஆம் இடத்துல குருனால என்னென்னா, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் என்னென்னா, இயற்கையாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள், தப்பு இல்லை. நீண்ட நாளாக குழந்தை இல்லை அப்படின்னா தயவுசெய்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருங்க. இல்லை சார் நான் ட்ரீட்மெண்ட்லாம் போனேன் சார், நடக்கலை, காசு செலவானதான் மிச்சம் அப்படின்னா இந்த ஒரு வாட்டி ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். காரணம் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு குழந்தையை மருத்துவ ரீதியாக மருத்துவம் மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த மகர ராசி என்பவர்கள் செய்யலாம். அதே போல் இந்த மகர ராசியாக இருக்கீங்க அப்படின்னா வெளிநாடு போகிறதுக்கான யோசனை எப்போவுமே இருக்கும். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணுன்ற எண்ணங்கள் இருக்கும். அதற்கான தடைகள்லாம் இருந்திருக்கும், அதனால் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் விலகிடுச்சு. நீங்கள் வெளிநாடு போகலாம். வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா வேறு ஒரு மாநிலம், வேறு ஒரு ஸ்டேட்டு, வேறு ஒரு கண்ட்ரி போடுவதற்கான வாய்ப்புகள் வரும். அதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை சார் நான் இங்கேயே இருந்துட்டேன், இதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பேன்னா அதில் ஒரு சின்ன பிரச்சனை வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஏற்கனவே ஆஃபீஸில் பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே வேலையை விட்டு போகிற மாதிரி இருக்குது, இல்லை வேலையை விட்டு தூக்குற மாதிரி இருக்குது, இல்லை கம்பெனி மூடிட்டாங்க, வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு கண்ட்ரி தேடுங்க, இல்லை வேறு ஸ்டேட்டாவது தேடுங்க. தேடி வேலை வாய்ப்பை தேடிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய ஒரு 25 வருஷம் எந்த பிரச்சனையும் வர, அடுத்த 7 சனி வரைக்கும் அந்த வண்டி ஓடும். கவலைப்படாமல் இருங்க. அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. குடும்பத்தில் நிறைய சந்தோஷங்கள் ஏற்படும். அதேமாதிரி வெளிநாட்டிலே பிஆர் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலனாக இருக்க போகுது. அதான் சொன்னேன், மகர ராசி என்பது நீண்ட காலத்துக்கு அப்புறம், ஒரு 7 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு மன மகிழ்ச்சியுடன், பொருளாதார வளர்ச்சியுடன், சந்தோஷத்துடன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாற் போல் திசா புத்தி அப்படின்னு ஒன்று பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய பாவ கிரகங்களுடைய திசை, சனி திசை, ராகு திசை, கேது திசை மற்றும் செவ்வாய் திசையெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன மாதிரி யோக பலன் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. ஒரு நோட்டில் எந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.